கதை சொல்லும் நேரம். ஞாயிற்றுக்கிழமை கதை பார்ப்போமா? ஒரு அரசர் என்ன பண்ணாருன்னா, நிறைய பேருக்கு அன்னதானம் செய்வார். வருகின்ற அத்தனை பேர்களுக்கும் அந்த அரண்மனையில் போனால் நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போவாங்க. அந்த காலத்தில் பாதசாரிகள், நிறைய குருமார்கள், நிறைய பேர் நடந்து வரும்போது இந்த அரண்மனையில நல்ல உணவு கிடைக்கும், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு 100 பேர் கிட்ட வந்தாங்க. 100 பேரும் சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, 100 பேருமே இறந்து விட்டார்கள். இது அரசருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எப்படி இது தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா என்ன எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மேல அப்பெல்லாம் திறந்த வெளியில் சமைப்பார்கள். அப்போ ஒரு கழுகு பாம்பை கவ்விக்கொண்டு பறந்து போகும்போது பாம்பின் உடலில் இருந்த விஷம் அங்க சமைக்கும் அத்தனை உணவுகளிலும் அது பட்டு இருக்கிறது. இதை சாப்பிட்டவர்கள் அத்தனை பேரும் இறந்து போனார்கள். இது என்னன்னு கேட்டா, சித்திரகுப்தன் யமதர்மராஜனிடம் கேட்டார், யார் மேல் இந்த பாவ கணக்கை எழுதுவது அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சமைத்தவர்கள் மேல் குற்றமில்லை, பரிமாறியவர்கள் மேல் குற்றமில்லை. அரசர் நல்ல மனதுடன் தான் அத்தனை பேருக்கும் உணவளித்தார். சாப்பிடுபவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதனால் குற்றம் யார் பேர் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் போச்சு. ஒரு 4-5 மாதங்கள் போன பிறகு இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. ஒரு 10 பேர் அந்த அரண்மனை கிட்ட கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது ஒரு பூக்காரி இருந்தாள். அவளிடம் கேட்டார்கள், இந்த அரண்மனை எங்க இருக்கு, எங்களுக்கு வழி சொல்லுங்க, அங்க நல்ல ஒரு உணவு கொடுக்குறாங்களாம், போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூக்காரி என்ன சொன்னா, ஐயோ அந்த ராஜா கிட்டேயா போகாதீங்க, அவர் வந்தவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு என்று சொல்லி அதில் விஷம் கலந்து பரிமாறி விடுவார், எல்லாரையும் சாகடிப்பார் அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன சொன்னார் யமதர்மராஜன், இந்த பாவக்கணக்கை அந்த பூக்காரி மேல் போடு அப்படின்னு சொன்னார். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தது என்றே அவளுக்கு தெரியாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டா, குற்றம் இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளாமல் ஒருவரை பற்றி தவறாக பேசும் பொழுது இந்த பாவக்கணக்கு என்பது சேருகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், யாரை பார்த்தாலும் நம்ம என்னன்னு தெரியாம அத்தனை பேரையும் குற்றம் என்று சொல்கிறோம். இவங்க சரியா இல்லை, இவங்க சரியா பேசல, இவங்க இப்படித்தான் நிறைய குற்றம் சொல்லுவோம். அது தவறு. ஏன்னு கேட்டா, அது நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம ஆராயாமல் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. இந்த குணம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம நிறைய நமக்கு தெரியாமையே தவறுகள் செய்து கொண்டிருப்போம். தியானம் என்றது தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் ஆராய்வோம். இதுதான் வாழ்க்கை. ஆனந்தமாக வாழ்வதற்கு நாம் கர்மா அப்படின்றது சேர்த்துக்க கூடாது. தர்ம வழியில் வாழ்வோம். நல்லதை மட்டுமே பேசுவோம். யாரையும் அவதூறாக பேசக்கூடாது. நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. நன்றி.